இன்றைய நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கும் நிகழ்வில் முதலாக நாம் பார்க்க இருப்பது காங்கோ எபோலா தொற்று. காங்கோ குடியரசில் எபோலா தொற்று வைரஸ் உக்கிர தாண்டவம் ஆடுகிறது. மிகவும் முக்கியமாக 2000 பேர் 2000 எண்ணிக்கையிலான மக்கள் தங்களுடைய இறப்பை சந்தித்துள்ளனர். 4081 பேர் இந்த எபோலா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த இனம், அந்த எபோலா வைரஸோட இனம் புண்டிபுக்கோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எபோலா வைரஸை சார்ந்துள்ளதாக காணப்படுகிறது. எனவே ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்முடைய WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சியாக வேர்ல்டு ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்முடைய நாட்டில் அதாவது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட குரங்கினம் என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக அறியப்படுகிறது. அதில் லார்க் கிப்பான் என்ற குரங்கினம் நம்முடைய குரங்கினங்களில் என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக அறியப்படுகிறது. லார்க் கிப்பான் என்ற குரங்கினம். அதேபோல் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீ, அதனால் ஒரு பெரிய பூங்காவே மயானமானது. அந்த இந்தோனேசியாவில் குறிப்பாக ஜாவா தீவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது இந்தோனேசியாவில் புரோமோதெங்கர் செமேரு என்ற தேசிய பூங்கா 2272 ஏக்கர் அளவில் உள்ள அந்த ஏரியா மிக தீக்கு இரையாகி உள்ளது. இந்த காட்டுத்தீயின் காரணமாக அங்கு பள்ளிகள், ஏனைய அலுவலகங்கள் அனைத்தும் விடுமுறைக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் நம்முடைய IMF இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய நம்ம IMF என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்முடைய நாடு 2026 ஜிடிபி படி 3.92 ட்ரில்லியன் ஜிடிபியுடன் இந்தியா 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக அமையும் என நமது மத்திய இணையமைச்சர் கூறியுள்ளார். அதாவது இவங்க சொல்கிறாங்க, அதாவது மானிட்டரி ஃபண்டு புறம் IMF சொல்கிறது பிரகாரம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லக்கூடிய IMF என்பது பொருளாதார அமைப்பு. ஓகேவா? அந்த அமைப்புடைய கருத்தின்படி நமது நாடு 6வது பொருளாதாரத்தை எட்டும் என்பது இந்த ஆண்டில், நடப்பு ஆண்டில் 6வது பொருளாதாரத்தை எட்டும் என்பது அதனுடைய கருத்து. ரைட்டா? அதுக்கடுத்து நம்மளுடைய மொரீஷியஸ் நாட்டில் செப்டம்பர் 11 நம்முடைய உலக தமிழர் பொருளாதார மாநாடு மிக விமர்சையாக தொடங்கி நடைபெற உள்ளது. 11 13 வரை இந்த மாநாடு மொரீஷியஸில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவற்றுக்கு பதிலாக VPG ராம்ஜி என்ற பெயரில் அவை நடப்புக்கு வர உள்ளது. அவற்றில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது. இப்போ உள்ள வேலைவாய்ப்பு திட்டமாக VPG ராம்ஜி திட்டமானது 125 நாட்கள் வேலை நாட்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ இனிமேல் இது கிடையாது, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிடையாது. அதுக்கு மாற்றாக அறிமுகம் செய்யப்பட்ட திட்டத்தின் பெயர் VPG ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தின் பேரில் 125 நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓகே. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 11 நேற்றிலிருந்து மிக விமர்சையாக மாமல்லபுரத்தில் அது உலக அளவில் உலக சர்பிங் லீக் போட்டி தொடங்கி மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உலக சர்பிங் லீக் தொடங்கப்பட்டு மிக விமர்சையாக நம்முடைய மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபோல் நம்முடைய 2027 ஆரம்பம் முதற்கொண்டு 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் காகித நோட்டுகளாக இல்லாமல் பாலிமர் நோட்டுகளாக வெளிவர இருக்கின்றன என்ற தகவலும் தமக்கு வெளிவந்துள்ளது. இனிமேல் நம்முடைய வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் பொருட்டு யாரேனும் அவமதித்தால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்பதற்கேற்ப மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நம்முடைய குடியரசுத் தலைவர் மேடம் நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களின் ஒப்புதல் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது 2026 ஆண்டுக்கான சட்டத்திருத்த மசோதா என்பது கணக்கில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ 1976 அமெண்ட்மெண்ட், 1986 அமெண்ட்மெண்ட், 72 அமெண்ட்மெண்ட், 52 அமெண்ட்மெண்ட்,
அந்த மாதிரி 41 அமெண்ட்மெண்ட், 42 அமெண்ட்மெண்ட் அப்படி பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இது 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இதன்படி தேசிய சின்னங்கள், தேசியம் சார்ந்த என்ன பாடல்கள், சின்னங்கள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன அவமதிக்கக்கூடாது, அவங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என்பதற்கான அந்த மசோதாவை மக்களவை, மாநிலங்களவை முறையே அவை வந்து கையெழுத்தாகி மேடம் நம்முடைய பிரசிடெண்ட் அவர்களின் மூலம் அது தன்னுடைய முழு வரவை பெற்று நடைமுறைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.